இது வந்து உங்களுக்கு பிரவீன் முத்ராதில் பேப்பர் 2ல் வரக்கூடியது. எக்ஸாமில் வந்து இது 15 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 15 மார்க்ஸு. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் என்ன டாபிக்ஸ் நடத்துகிறோன்னு அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடியது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எந்த எஸ்ஏஸ் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாகித்ய பற்றி தான். சாகித்யம் அப்படின்னு என்னென்னா இலக்கியம் பற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது இலக்கியம் சொல்கிறது அதாவது இலக்கியத்தை பற்றி தான். இலக்கியம் என்ற வார்த்தை ஹிந்தியில் வந்து சாகித்யம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாகித்ய சப்தக்கு வியூத்பத்தி பதாக்க, அதாவது இந்த சாகித்யன்ற வார்த்தை வந்து எப்படி வந்து உருவாச்சு அந்த விஷயத்த சொல்லி சாகித்யக்கு பரிபாஷா லிக்கியே. ஸோ அந்த சாகித்ய அந்த இலக்கியத்தை பற்றியான அறிமுகத்தை வந்து அதை விளக்கத்தை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அவர் சாகித்யக்கே வியாபக் அவர் சங்குச்சித் அர்த்த ஸ்பஷ்ட கீஜே, அதாவது சாகித்யத்தை பற்றியான ஒரு விரிவான மற்றும் சிறந்த விளக்கத்தை வந்து மீனிங் அதுக்கான சங்குச்சித்னா ஒரு பொருத்தமான அர்த்தத்தை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைடடிங் என்னென்னு பார்த்தோன்னா சாகித்ய சப்தக்கா உத்பவ். ஸோ அதாவது சாகித்யம் அப்படின்ற வார்த்தை உருவாகிறதுக்கான உத்பவ் அப்படின்னா எப்படி உருவாச்சு, உருவாக்கம். संसार के प्रति मानसिक प्रतिक्रिया की शाब्दिक अभिव्यक्ति को हम साहित्य कहते हैं. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சங்சார்க்கே பிரதி அக்கார்டிங் டு த வேர்ல்டு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மானசீக் பிரதிக்ரியாக்கி, அதாவது மானசிக்னா இந்த மனசளவில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்படுத்துதல் வந்து ஷாப்திக் அபிவியக்திக்கோ, அதை வார்த்தைகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். அபிவியக்தினா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹம் சாகித்யம், அதுதான் ஒரு இலக்கியம் அப்படின்றத சொல்கிறோமா. பிரதிக்ரியா அதாவது மானசிக்னா மனசளவில் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இலக்கியம் சொல்கிறோம். ஆச்சாரியோங்கி ராய ஹைக்கி, ஆச்சாரியம் அப்படின்னா அந்த ஆச்சாரியர்கள் அந்த பாடல்கள் எழுதுவாங்க இல்லையா பண்டிதர்கள், அவங்களுடைய ராய அப்படின்னா கருத்து, ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சஹித்ய பாவ் சாகித்யம், அதாவது சகித்யனா சகித்து கொண்டு போகும் அந்த பாவனையே சாகித்யம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். இஸ் பரிபாஷாக்கே ஆதர்பர். ஸோ இந்த விளக்கத்துக்கு ஆதாரமாக ஹமேம் சாகித்யக்கே தோ அர்த்தம் மில்தே, நமக்கு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மீனிங் வந்து கிடச்சிருக்கான். என்ன அப்படின்னா சாகித்ய சப்தக்கா அர்த்தஹை. ஸோ சாகித்ய இலக்கியம் என்ற வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சஹித் ஹோனிக்க பாவ், அதாவது சஹித்னா அது சகித்து கொண்டு போவது, அந்த இமோஷன் அது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா அதுதான். சம்ஸ்கிருத் சப்த சஹித்துக்கே தோ அர்த்த ஹோத்தே ஹே. ஸோ அதாவது சான்ஸ்கிரிட் வேர்டில் பார்த்தோன்னா சஹித்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றதுக்கு 2 மீனிங் இருக்கான். என்ன அப்படின்னா சாத்து ஹோனா, அவங்களோட அதாவது என்ன சொல்கிறாங்களோ அதோட ஒத்து போகுது. ஹித்துக்கே சாத்து ஹோனா, எது நல்லதோ அதோட ஒத்து போகுது. அதாவது ஜென்ரலாக வந்து எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு சிலது என்னன்னா எது நல்லதோ அதை மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுறது. பிரத்தம் அர்த்தக்கே அனுசார், பிரத்தம் அர்த்தம்னு என்னது, இந்த ஃபஸ்ட்டு மீனிங் இருக்கு இல்லையா அதுக்கு அக்கார்டிங் டு தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஹாं शब्द और अर्थ विचार और भाव का आपस में सहभाव हो, அதாவது எந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றும் அர்த்த விசார் அதற்கான பொருள்களும் இல்லை பாவ்கா ஆப்பஸ் மேம், அதாவது அவங்களுடைய உணர்வுகளுக்குள்ள சஹாபா ஒன்று போல ஒரு இமோஷன்ஸ் வந்து இருக்குதோ ஹம் சாகித்ய கஹத்தே, அதுதான் இலக்கியம் சொல்கிறோமா. அதாவது எந்த இடத்துல வார்த்தைகளும் ஒன்றா இருக்கும், அர்த்தங்களும் ஒன்றா இருக்கும், உணர்வுகளும் ஒன்றா இருக்குமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாகித்யம் சொல்கிறோன்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன். தூசரே அர்த்தக்கே அனுசார், தூசரே அர்த்தம் என்னது, ஹித்திக்கே சாத் ஹோனா இல்லையா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா சாகித்ய உசிக்கே கஹத்தே. ஸோ இலக்கியம் யாருக்காக சொல்லப்பட்டதோ, உசிக்கோ கஹத்தே யாருக்காக சொல்லப்பட்டதோ, ஜிஸ்ஸே மானவஹித்துக்கா சம்பாதன் ஹோ. ஸோ அவங்களோட மானவஹித்துன்னு அது மக்களுடைய நலனுக்காக சம்பாதன் ஹோ. ஸோ மக்களுடைய நலனுக்கான ஒரு விஷயம் நடக்கிறதோ அந்த இடத்துல தான் யஹாங் ஹித்துக்கா அர்த்தஹே, அந்த இடத்துல தான் நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பலாயி யா ஆனந்த, ஒன்று நல்லது அப்படின்னா சந்தோஷம். ஸோ இதுதான் இதோட மீனிங்காக சொல்கிறாங்க. தூசரி அர்த்தம்னா ஹித்திகே சாத்னா எது நல்லதோ அதோட ஒன்றி போகிறது. நெக்ஸ்ட்டு சாகித்யக்கு விபின்ன பரிபாஷா, அதாவது இலக்கியம்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்
மீனிங்ஸ் इंट्रोडक्शंस விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா साहित्य को अंग्रेजी में लिटरेचर कहते हैं. ஸோ அதாவது சாகித்ய அந்த இலக்கியத்தை இங்கிலீஷில் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்கிறோம், லிட்ரேச்சர்னு சொல்கிறோமா. जिसका अर्थ अक्षरों से बना हुआ. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா அக்ஷரோங் அப்படின்னா லெட்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அது எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அரபி மேம் சாகித்யக்கோ அதப் கஹத்தே ஹே. ஸோ அரபி மொழியில் சாகித்யத்தை இலக்கியத்தை வந்து அதப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜிஸ்கா அர்த் இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆதர் சிஷ்டதா. ஸோ அதுக்கு ஏற்றாப்பல நடக்கிறது, மரியாதை கொடுப்பது. லேखक या கவி சமாஜ் का பிரதிநிதி होता है. ஸோ எழுத்தாளர் மற்றும் கவிஞர்கள் எப்பவுமே வந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்காங்க, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது சமுதாயத்தில் நடக்கிறத எடுத்துரைக்கிறவங்களா இருக்கிறவங்க. होता है யார் இருக்காங்களோ वह அவங்க समाज में होने वाले घटनाओं से பிரபாவித் होता है. இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகளை வந்து பிரபாவித்னா ரொம்ப அதை பற்றி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. वह अपने विचारों को சுந்தர் ரூப சே அபிவக்தி கர்த்தா ஹை. அவங்க தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகான முறையில் வந்து வெளிப்படுத்துவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. யஹி சாகித்ய காலாத்தா ஹை. இதை தான் நம்ம வந்து இலக்கியம்னு சொல்கிறாங்களாம். அதை ஃபைனலி மோஸ்ட்லி हम कह सकते हैं कि நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா साहित्य संसार के प्रति मानसिक प्रतिक्रिया की शाब्दिक अभिव्यक्ति है. அதாவது ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபஸ்ட்லேயே நம்ம இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபை பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மானசீக பிரதிக்ரியா மனசுலேருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைகள் தான் வார்த்தைகளாக நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். மனசில் நினைக்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஷாப்திக் அபிவக்தி வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாஜ் கோ உஸ்ஸே கோயி ந கோயி பலாய் அவசிய ஹோத்தி ஹே. ஸோ இந்த சொசைட்டிக்கும் இதன் மூலமாக இந்த மாதிரி வெளிப்படுத்துறது மூலமாக கோயி ந கோயி, அதாவது கொஞ்சமாச்சும் ஒரு நல்லது பலாயி அவசிய ஹோத்தி ஹே நடக்குது, அவசிய ஹோத்தி ஹேன்னு கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்யக்கு அர்த்த வியாபக் ரூப். சாகித்யக்கா அர்த்த வியாபக் ரூப். ஸோ அதாவது இலக்கியத்துக்கான மீனிங்கனுடைய ஒரு பரந்த விளக்கம், அதாவது ஒரு வைடன் மீனிங் என்னன்னு பார்க்குறோம். சாகித்யக்கா சீதா அர்த்த ஹோத்தா ஹே. ஸோ இலக்கியன்றது வந்து ஒரு டைரக்டான சீதா அர்த்தனா அது ஒரு நேரடியான ஒரு மீனிங் தான் இலக்கியம் அப்படின்றது. சமாஜ்கே ஹித் கி பாவனா சேக்கி கை ரச்சனா. அதாவது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஹித் கி பாவனா சே நல்லதனுடைய பாவனாசி அந்த இமோஷன் மூலமாக கை ரச்சனா கொடுக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு தான் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சாகித்ய பாவ சாகித்யம் கே அனுசார். அதாவது சஹித்ய பாவ அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இமோஷன், எல்லாருடைய பாவனைகளும் ஒன்றா இருக்கக்கூடியது தான் சாகித்யம்னு சொல்கிறோம். இதுக்கு அக்கார்டிங் டு திஸ் அனுசார் ஜிஸ் ரச்சனாமயம் எந்த படைப்பில் பலாயி யானி ஹித்துக்கா பாஹோ நல்லது மற்றும் அந்த நன்மைக்கான இமோஷன்ஸ் வந்து இருக்கிறதோ வக சாகித்ய, அதுதான் இலக்கியம் சொல்கிறாங்களாம். உஸ்மே சமாஜ் கி பலாயி கே சாத் ஹி சாத் சமாஜ் கோ ஆனந்த் பி மில்தா ஹே. அது மட்டும் இல்லாமல் அதில் இந்த சமுதாயத்தினுடைய நல்லதோடு சேர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய சந்தோஷமும் கிடைக்கிறதோ அதுதான் இலக்கியம்னு சொல்கிறாங்க. சாகித்ய சாரே வாட்மேகா பயாரிய ஹை. அதாவது இலக்கியம்ன்றது வந்து சாரின இந்த எல்லா மொழிகளில் இருக்க வார்த்தைகளுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு சம அர்த்தம் உள்ள ஒரு சொல், அதுதான் பர்யாயன் வரணும். இது பயாரியன் தப்பாக கொடுத்துருக்காங்க, இது பர்யாய அதோடைய கரெக்டான வேர்டு பர்யாய அப்படின்னு வரணும். ஒரே சமமுள்ள அர்த்தமான ஒரே வார்த்தையாக இருக்கிறது தான் இந்த சாகித்யன்றது. ஜித்னா சப்த பண்டார் और वाणी का विस्तार है सब इसके அந்தர்கத் ஆத்தே ஹை. அதாவது எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளோட களஞ்சியம், அதாவது சொற்களஞ்சியம் சொல்லணும் இல்லையா, டிக்ஷனரி, அது அவர் வாணிக்கா விஸ்தார், வாணினா சொல், அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய நிறைய இருந்தாலும் சொற்களும் அதனுடைய சவுண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் சப் இது எல்லாமே இஸ்கே அந்தர்கத் இதுக்கு உள்ளதான் அடங்குது. அதாவது இந்த சாகித்யத்துக்குள்ளதான் அண்டர் லிட்ரேச்சர் தான் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான் சம்பந்தி, கணித் சம்பந்தி, இலாஜ் சம்பந்தி, कंपनी संबंधी सभी रचनाएं साहित्य के अंतर्गत आ जाते हैं. ஸோ இது எல்லாமே அறிவு சம்பந்தமான கணிதம் சம்பந்தமான மெடிசன் சம்பந்தமான அதுக்கப்புறம் கம்பெனி ரிலேட்டடானது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சாகித்யத்தினுடைய கீழே தான் வருது. சாகித்ய ஷாப்திக் ரச்சனாக்கா வாச்சக் ஹை. ஸோ இலக்கியம் என்னது ஷாப்திக் ரச்சனா, ஒரு வார்த்தைகளோட உருவாக்கத்தினுடைய ஒரு வாச்சக் ஹை ஜிஸ்கா குச் ந குச் பிரயோஜன் ஹோ. ஸோ இதன் மூலமாக ஒரு சில
உபயோகங்களும் நமக்கு இருக்குது இந்த இலக்கியத்தின் மூலமாக. யஹி சாகித்யக்க வியாபகர்த்தக, இதுதான் இந்த இலக்கியம் என்றனுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்யக்கு அர்த்த சங்குச்சித் ரூப, ஸோ அதை இதனுடைய ஒரு ஷார்ட்டாக அது எப்படி சொல்கிறது, குறிப்பாக சொல்கிறது. சாகித்ய சங்குச்சித் அர்த்தகை காவிய, ஸோ அது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய கா யஹ சங்குச்சித் அர்த் ரூட்டி பர் ஆச்சரித் ஹை, அதாவது இந்த இலக்கியம்ன்றது அந்த சாகித்யக்கா சங்குச்சித் அர்த்தன்றது ரூட்டி பர் நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இந்த இலக்கியத்தினுடைய இந்த ஒரு ஷார்ட்டான மீனிங் என்ன அப்படின்னா, ரூடின்னா இந்த மரபுன்னு சொல்லுவாங்க, பரம்பரையாக வர்றது இல்லையா, ரூடி பர் ஆச்சரித்து ஹைனா இதுக்கான ஒரு எவிடன்ஸாக தான் இது இருக்குது. அந்த பரம்பரை சம்பந்தமான ஒரு எவிடன்ஸாக தான், எக்ஸ்ப்ரெசிவான ஒரு வார்த்தையாக தான் இது இருக்குது. சாகித்யக்கார் அப்பனி ரச்சனா சமாஜ் கி பலாயி, ஸோ இந்த இலக்கியவாதிகள் எல்லாமே தன்னுடைய படைப்புகளை இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காகவும், சமாஜ் கா ஆனந்த் சமுதாயத்தினுடைய சந்தோஷத்திற்காகவும், சாமாஜிக் சுதார் இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காகவும் மாற்றத்திற்காகவும், ஆதி உத்தியோஷம்சி இந்த நோக்கத்தோடு தான் கர்த்தாகை செய்கிறாங்க. உஸ்மேம் சுவாதிக்கேலியே கோயிஸ்தான் நகிகை, ஸோ இதில் ஒரு சுயநலத்துக்கான எந்த ஒரு இடமும் இதில் கிடையாது. சாதாரண பாஷா கி அபேக்ஷா சாஹித்யிக் பாஷா மேம் லிக்கி ரச்சனா அதிக் பிரபாவசாலினி ஹோத்தி ஹே. ஆமாம், உண்மையாகவே ஒரு சாதாரண மொழியை விட அபேக்ஷா கம்பேர் பண்ணும்போது அந்த இலக்கிய மொழியில் எழுதப்படுகின்ற அந்த படைப்புகள் அதிக் பிரபாவசாலி, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவியமேம் ஆனந்த பர்னேக்கி சக்தி ஹை, அந்த காவியத்தில் நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அதில் இருக்குது. வஹ தேஷ்கா ஹித் பி கர்த்தாகை, அது இந்த நாட்டிற்கு நல்லது மட்டுமே செய்து. இஸ்லியே அதனால தான் சாகித்யக்கோ இலக்கியத்தை காவியக்கா பரியாய கஹத்தேஹே, ஸோ அதுதான் அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், இலக்கியத்தை தெரிவிக்குவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் காவியக்கா பரியாய, அந்த காவியத்தை குறிக்கக்கூடிய ஒரே சொல்ல, அந்த சாகித்யத்தை குறிக்கக்கூடிய ஒரே சொல்ல காவியத்தை சொல்கிறாங்க. உபசங்கர் என்ன பார்த்தோன்னா, ஆதிகால்னு அந்த காலத்துலேருந்தே சாகித்யக்க பிரபாவம் மனுஷ மாத்திர பர் பட்ட ஆரஹாகை, அதனுடைய தாக்கம் பிரபாவம் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து இலக்கியத்தினுடைய எஃபெக்ட் வந்து மனிதர்கள் மேலே மட்டும்தான் மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ய அசப்ய சபி லோகோं पर சாகித்ய அப்பனா பிரபாவ் டால்தா ஹே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பண்பாடு மற்றும் அந்த பண்பாடற்ற எல்லா மக்கள்கிட்டையும், அதுதான் சப்ய அப்படின்னா கல்ச்சர் இல்லாத எல்லா மக்கள்கிட்டையும் அந்த இலக்கியம் தன்னுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மனுஷ கி ஜோபி அபிவியக்தி சங்ரக்ஷணீய ஹோத்தே ஹே வஹ சாகித்ய பன் ஜாத்தா ஹே. ஸோ மனிதர்கள்கிட்ட இருக்கிற அந்த அபிவியக்தி அப்படின்னா அந்த எக்ஸ்பிரசிவ் வெளிப்படுதல் சங்ரஷினே ஹோத்தே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை தான் நம்ம என்னவா மாறி இருக்கு, சாகித்ய பஞ்சாத்தி, அதுதான் இலக்கியமாக மாறிடுச்சு. விவகாரிக் ரூபமே சாகித்ய காவியக்கா பரியாய மானா ஜாத்தா ஹே. விவகாரிக் ரூப்னு அது ஒரு விஷயங்களை எடுத்திருக்கக்கூடிய வழியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இலக்கியம்ன்றது காவியக்கா பரியாய, அந்த காவியம் என்ற ஒரே சொல்லால் குறிக்கக்கூடியதாக அது மாறி இருக்குது அப்படின்றதான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சாகித்ய இலக்கியம் எப்படி தோன்றது, அதனுடைய விரிவான விளக்கம், ஷார்ட்டான விளக்கம் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.